அண்மை செய்தி. ஆம்னி பேருந்துகளில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. பண்டிகை காலங்களின் போதும் அதே போல அரசு விடுமுறை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காலங்களை அடுத்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு திரும்புவோர் ஆம்னி பேருந்துகளில் அதிகமாக பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை இந்த சமயத்தில் உயர்த்தி வருவது கண்டிக்கக்கூடிய வகையில் பல வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பிலும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது இந்த கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை மீண்டும் இந்த விடுமுறைகள் என்பது நிறைவடைந்து மீண்டும் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் சொந்த ஊர்களில் இருந்து பொதுமக்கள் சென்னை திரும்பியிருக்கின்றனர். இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வருவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த திருநெல்வேலியிலிருந்து சென்னை வருவதற்காக வழக்கமாக 1400 முதல் 1500 ரூபாய் வரையிலுமே கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது 2000 முதல் 2100 வரை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் இருந்து சென்னை வருபவருக்கு 1500 முதல் 2000 வரையிலுமே கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். தற்போது 2600 முதல் 2800 வரை தங்களது முன்பதிவு செய்து பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக திருச்சியிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 1700 ரூபாயின் முதல் 2500 வரை மட்டுமே கட்டணம் என்பது இருக்கும். தற்போது அதனுடைய கட்டணம் என்பதும் 2500க்கு மேலாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இப்படி தென் மாவட்டங்களில் இருந்தும் அதே போல கோவை, மதுரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருந்து வரும் இந்த கட்டணம் என்பது உயர்த்தி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரையிலும் ஏசி சீட்டர் ஸ்லிப்பர் மற்றும் அதே போல ஏசி அல்லாத சீட்டர் ஸ்லிப்பர், வால்வோ பேருந்துகள் என வசதிகளுக்கு ஏற்ப இந்த கட்டணங்கள் என்பது நிர்ணயிக்கப்படும். அந்த வகையில் இந்த கட்டணங்களும் அதிகபட்சமாக கட்டணம் வசூலிப்பதாகவும் அதே போல வழக்கமான நாட்களை காட்டிலும் இந்த பண்டிகை காலங்கள், தொடர் விடுமுறை காலங்களை அடுத்து சென்னைக்கு வருவதற்கு அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்ச்சியாக ஒரு முறைகேடாகவே நடந்து வருகிறது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண இந்த உயர்வினை தடுக்க போக்குவரத்து துறை மற்றும் ஆம்னி பேருந்து சங்கங்கள் இணைந்து கூட்டாக அதிகபட்ச கட்டணத்தை நிர்ணயம் செய்து அறிவிப்பு என்பதனையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கட்டணத்தை காட்டிலும் இன்றைய முன்பதிவு செல்லக்கூடிய பயணிகள் 10 முதல் 20% வரை இந்த கட்டணம் என்பது கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.